உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்னு தெரியல. சாமுவேல் கமலேசன் இந்திய ராணுவத்தை சேர்ந்த லெப்டினன்ட் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி, இவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். இந்த பணி நீக்கம் இன்று இந்தியா முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் 2 நாட்களுக்கு முன்னால இவரை பணி நீக்கம் செய்தது சரிதான், இவரது பணி நீக்கத்திற்கு எதிரான வழக்கில் தலையிட முடியாது என்று தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றமும் நாங்க தலையிட முடியாது, இவரை பணி நீக்கம் செய்தது சரிதான் அப்படின்ற அந்த ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்தார்கள். ஆனா உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதியரசர் சொன்ன கருத்துக்கள் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. என்ன வழக்கு, என்ன சொன்னார் தலைமை நீதியரசர் அப்படின்றத பார்ப்போம். சாமுவேல் கமலேசன் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அதிகாரி. அவர் அங்க அந்த ராஜ்புட் சிக் டீமை மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டீமுடைய கேப்டனாக, தலைவராக இருந்து வருகிறார். இப்போ ராணுவ அதிகாரிகள், ராணுவ இந்த ட்ரூப்ஸ் மத்தியில் என்ன அப்படின்னா பிரேயர்ஸ் இருக்கும், சர்வ தர்மஸ்தால் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லா மதங்களும் சேர்ந்து ஒரு பூஜை செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஆனா இவருடையது சிக் மற்றும் ராஜ்புட் வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த ரெஜிமெண்ட் அப்படின்றதுனால, அவர்கள் மட்டுமே அந்த ரெஜிமெண்ட் அப்படின்றதுனால அங்க வெறும் ஒரு குருத்வாராவும் ஒரு கோயில் மட்டுமே இருந்து வந்தது. இவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்க அப்படின்னா, இவர் கோயிலுக்குள்ள போல, கோயிலுக்குள்ள போய் பூஜை செய்யல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. அதற்கு சாமுவேல் கமலேசன் என்ன சொல்றாருன்னா, நான் எந்த மதத்திற்கும் எதிரானவன் கிடையாது, ஆனா என்னுடைய மதம் பூஜைகள் செய்வதை, அந்த போய் அங்க சடங்குகள் செய்வதை ஏற்றுக்கொள்ளாது. அதனால நான் உள்ள வர பிரார்த்தனையில கலந்துக்கிறேன், ஆனா உள்ள அந்த சாங்டம் சாங்டோரம், அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள சென்று சடங்குகள் செய்வதை என்னுடைய மதம் அனுமதிக்காது, அதனால நான் அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. இது ஒரு கமாண்டன்ட் ஆபீசர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். நீங்க போயாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் பணி நீக்கம் செய்யப்படுகிறார். என்ன செய்தார்? பாகிஸ்தானுக்கு உளவு சொன்னாரா? போர்க்களத்தில் ஓடி போனாரா? வேற ஏதாவது மிகப்பெரிய தேச துரோக குற்றம் செய்தாரா? அவர் செய்த குற்றம், இந்து கோவிலில் நான் பூஜை செய்ய மாட்டேன் என்று சொன்னார். அதற்காக பதவி நீக்கம். தன்னுடைய பணிக்காலத்தில் ஒரு சிறிய கருப்பு புள்ளி கூட இல்லாமல் பணியாற்றிய சாமுவேல் கமலேசன் அவரை பணி நீக்கம் செய்து அவருக்கு பென்ஷன் கிடையாது, கிராஜுவிட்டி கிடையாது என்று சொல்வது அநியாயம், தண்டனையாவது குறையுங்கள் என்று முறையிடுகிறார் அவருடைய வக்கீல். இவ்வாறு நீங்கள் செய்தால் this will send a wrong message என்று அவருடைய வக்கீல் சொல்றார். அதற்கு தலைமை நீதிபதி சொல்லுகிறார், no, this will send a strong message. என்ன strong message? பெரும்பான்மையின் உணர்வுக்கு சிறுபான்மையினர் கட்டுப்பட வேண்டும் என்பதா? 2019 புல்வாமாவிலே 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இதுவரை யார் பொறுப்பேற்றார்கள்? யாருக்கு தண்டனை? பகல்காமிலே 26 பேர் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். எந்த ராணுவ அதிகாரி, அமைச்சர் மீது விசாரணை? ஆனால் இங்கே சாமுவேல் கமலேசன் 100% கடமை உணர்வு தவறாமல் பணியாற்றி இருக்கிறார். ஆனால் அவர் வேலை நீக்கம் செய்யப்பட்டதற்கு காரணம் இந்து கோயிலில் பூஜை செய்ய மறுத்தது. நீங்களே சொல்லுங்கள், எது பெரிய குற்றம்? இது மதசார்பற்ற நாடு. ஆனா நம்ம முப்படைகளின் தளபதி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஒரு சாமியாரை பார்க்க போறாரு. ராமபத்ராச்சாரியா என்ற அந்த சாமியார் இவருக்கு தீட்சை கொடுத்து விட்டு இவரிடம் ஒரு குருதட்சணை கேட்கிறார். அந்த குருதட்சணையை கொடுத்தா அணு ஆயுத போர் தான் வரும்.